உங்களுக்கு அமைதி உரித்தாக அர்மந்தர்களை மரியனேன் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 89ஆம் நாளுக்குள் இன்று நம்ம நுழைந்திருக்கிறோம். அர்மந்தர்களை இன்றைக்கி நம்ம புதிய ஒரு புத்தகத்தை துவங்க போகிறோம். நீதி தலைவர்கள் கூடவே ரூத்து புத்தகமும் துவங்குவோம். அது நம்ம ரொம்ப சின்ன புத்தகம் தான், அதனால் நம்ம 4-5 நாளில் முடிச்சிடுவோம். ஸோ அது கூடவே 3வது வாசகமாக திருப்பாடலும் நம்ம வாசிச்சிட்ருப்போம் தொடர்ந்து. ஸோ இந்த நீதி தலைவர்கள் எபிரேய மொழியில் செஃபர் சோஃபெட்டம் அப்படின்றாங்க. இந்த நீதி தலைவர்கள் புத்தகம் யார் எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்கன்றதும் யூதர்களுடைய பாரம்பரியத்துலேயும் தெரியல, கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரியத்துலேயும் நமக்கு தெரியல இது யார் எழுதுனாங்க, இதனுடைய ஆசிரியர். ஏன்னா நமக்கு தெரியும் தோரா எழுதுனது மோசே, யோபனுடைய புத்தகம் கூட மோசே தான் எழுதியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியுது. யோசுவா புத்தகம் யோசுவா எழுதினார், நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நம்ம கடைசியாக நம்ம வாசித்தோம் அவர் எழுதி இதெல்லாம் வச்சார் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம். ஆனால் இந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க நமக்கு தெரியாது. ஸோ இந்த புத்தகம் யோசுவாவிலேருந்து அடுத்து சாமுவேல் இறைவாக்கினர் அரசர்களின் காலம் துவங்குற வரைக்கும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பற்றக்கூடிய இந்த காலங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்கு கூறப்போகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம முதல் 3 அதிகாரங்கள் மட்டும் நம்ம வாசிப்போம். முதல் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முன்னுரையாக இருக்கும். 2வது அதிகாரம் இறையியல் சார்ந்த ஒரு முன்னுரை, கடவுள் சம்மந்தப்பட்ட வழிபாடு சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே இதெல்லாம் நம்ம யோசுவா புத்தகம் 13-17 அதிகாரங்களை நம்ம வாசித்து திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு முதல் அதிகாரத்தில் வாசித்தோம்னா இன்றைக்கி நமக்கு நீதி தலைவரில் யோசுவாவோட இறப்பு, அதுக்கப்புறம் அவர் கூட அந்த டைமில் ஆண்டவர் செஞ்ச இந்த அற்புதங்கள்லாம் பார்த்த அந்த 2ஆம் தலைமுறையினர்கள் இருக்காங்க பாருங்கள், இஸ்ரேல் மக்கள், அவங்களாம் இறந்து போயிடுறாங்க. யோசுவாவும் இறந்து போயிடுறாரு. ஸோ ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த காலகட்டங்களில் ஒரு அரசியல் விடுதலை நமக்கு கிடைக்குது. யூதா, சிமியோன், எஃப்ராயிம் இவங்கெல்லாம் போய் அந்த ஆக்கிரமிக்க வேண்டிய இடத்த போரிட்டு ஆக்கிரமித்து கைப்பற்றுறாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த கனனியர்கள் உடைய நிறைய பேர் இவங்களால் விரட்ட முடியல. இஸ்ரேல் மக்கள் போய் கைப்பற்ற மாட்டேங்கிறாங்க. ஸோ கடைசியாக என்ன ஆகுது, 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இறையியல் சம்மந்தப்பட்ட ஒரு முன்னுரை வருது. இப்போ இதையே கடவுளுடைய பார்வையிலேருந்து, வழிபாட்டு பார்வையிலேருந்து பார்க்குறாங்க. இவங்களால விரட்ட முடியல. ஆனால் இங்கே நம்ம 2வது அதிகாரத்தில் வாசிப்போம் ஏன் விரட்ட முடியல, ஏன்னா இவங்க அந்த கனனியர்களுடைய மக்களோட கலப்பு திருமணம் செஞ்சு அவருடைய அந்த சிலைகளை வழிபாடு செய்ய ஆரம்பித்து, அதனால தான் இவங்களால் கடவுளுடைய உறவு இங்கே துண்டிக்கப்படுது. இவங்களுடைய ஸ்ட்ரென்த், பெலன் இவங்க இழந்து போகிறார்கள். கனனியர்களால் இவங்க திரும்பவும் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஸோ இது பாருங்கள், நம்மளுடைய வாழ்வினுடைய பிரச்சனைக்கும் ஒரு அழகான ஒரு துவக்கத்தை, ஒரு என்ன பிரச்சனைக்கான காரணம் என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நமக்கு கற்றுத்தருது. கடவுளோட உறவு இல்லைன்னா பிரச்சனை வரும். மற்றவங்களாம் கடவுளையே நம்பாதவங்களாம் நல்லா இருப்பான், அவங்களாம் கடவுள் பிள்ளைகளாக இல்லை, நம்மளை கடவுள் பிள்ளைகளாக கருதுகிறார். அதனால தான் நம்மளை ஒழுங்குபடுத்தி டிசிப்ளின் பண்ணுறாரு. அதான் நம்ம விலியத்தில் ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ இந்த நீதி தலைவர்களுடைய இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குன்னா, திரும்பவும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 ஸ்டெப்பு நடக்கும். முதல் ஸ்டெப்பு, இந்த மக்கள் மறந்துடுவாங்க ஆண்டவரை, பாவம் செய்வாங்க, சிலை வழிபாடு செய்வாங்க, பாவத்தில் விழுவாங்க. இதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சுற்றி இருக்கிற அந்த கானனியர்கள் விரட்ட முடியாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க இவங்களை ஆக்கிரமித்து அடிமை பண்ணுவாங்க. ஸோ சின், அப்புறம் ஸ்லேவரி வரும். அடுத்து என்ன நடக்குது, இவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எகிப்திலேருந்து கூக்குரல் எழுப்பின மாதிரி ஆண்டவர் நோக்கி கூக்குரல் எழுப்பாங்க. ஆண்டவரால் பரிவு காட்டுவார், அவரால் இரக்கம் காட்டாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணார், உடனே அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு நீதி தலைவரை எழுப்புவார். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி 12 நீதி தலைவர்களை இந்த புத்தகத்தில் நம்ம வாசிப்போம். இன்றைக்கி நம்ம வெறும் 3 மட்டும் தான் வாசிப்போம். ஒத்தனியல், அதுக்கப்புறம் ஏகூது, அதுக்கப்புறம் சம்கார். ஸோ இந்த 3 நீதி தலைவர்களை பற்றி நீங்கள் வாசிப்போம். தொடர்ந்து 9 நீதி தலைவர்கள் வருவாங்க இந்த புத்தகத்தில். ஸோ ஏதாவது ஒரு நீதி தலைவரை எழுப்பி அவங்களை விடுவிக்க வைப்பார் இந்த கனனியர்கள் மற்ற சுற்றி இருக்கிற நாடுகளினுடைய கைகளில் இருந்து. உடனே என்னாகும், இவங்க ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இருக்கிறப்ப உடனே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் இவங்க நல்லா கொளுத்து போனதுக்கப்புறம் இந்த தலைமுறையினர்கள் இறந்து போவாங்களா, ஒரு 40 வருஷம் 30 வருஷம் நிம்மதியாக இருப்பாங்க. அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ சின், அதுக்கப்புறம் இவங்க ஸ்லேவரியில் விழுவாங்க, அப்புறம் இவங்க சப்ளிகேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் ஆண்டவர் சேவ் பண்ணுவார், அப்புறம் இவங்க சர்ப்ளஸ் ஆவாங்க, திரும்பவும் சின்னுக்கு போவாங்க, பாவம் செய்வாங்க, ஆண்டவர் அடிமைத்தனத்தில் விழுவிடுவார். அதுக்கப்புறம் இவங்க கூக்குரல் எழுப்பாங்க, ஆண்டவர் அவங்கள நீத்தலைவர் வெளியே விடுவிப்பார், திரும்ப இவங்க நல்லா கொளுத்து போவாங்க, திரும்பி பாவம் செய்வாங்க. இந்த 5 ஸ்டெப்பு திரும்பவும் இந்த மொத்த
மொத்த புத்தகத்துலேயும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ இது 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 ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. ஆனால் இந்த புத்தகம் முடிகிறப்ப எப்படி முடியும் அப்படின்னாக்க, இது செட் ஆகாது, இப்படி நீதி தலைவர்களை வச்சுலாம் பண்ண முடியாது. நிரந்தரமாக ஒரு அரசர் தேவைப்படுவார், கடவுள் மனதிற்கு நெருக்கமான ஒரு அரசர் தேவைப்படுவார் அப்படின்றத கடைசியாக சவுல் அரசராக ஆவார், முதல் அரசராக. அது கடைசியாக தாவீதில் நிறைவடைகிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த நீதி தலைவர்களுடைய புத்தகம். ரூத் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ரூத் கூடவே நம்ம 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஏன் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, இவங்க தான் அரசராக ஆக போகிற தாவீதினுடைய ஒரு மூதாதையர். அதனால தான் இது மெஸ்ஸியாவை குறிக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், ஒரு முக்கியத்துவம் இதில் இருக்குது. அதனால தான் யூதர்களும் இதை முக்கியமாக கருதுனாங்க ரூத்து புத்தகத்தை, கிறிஸ்தவர்களும் இதை முக்கியமான ஒரு புத்தகமாக கருதுகிறாங்க. ஸோ இது இந்த ஆர்டரிங் கரெக்டான ஒரு இடம். இது நம்ம பார்த்தோன்னா ரூத் புத்தகம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி, இது எந்த குலத்திலேருந்து, இஸ்ரேலினுடைய எந்த குலத்திலேருந்து இவங்க இந்த புத்தகம் ஆரம்பிக்குன்னு சொல்லி வரும். இது எப்படி முடியும் அப்படின்னா, தாவீதினுடைய வழிமரபு வரைக்கும் எங்கே போகுது அப்படின்றத சொல்லி முடியும். ஸோ கரெக்டாக அரசர் தாவீதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்தகமாக ரூத் இருக்கும். ஸோ ரூத் நீதி தலைவர்களின் காலத்தில் ஆரம்பிக்கிறது, ஆனால் முடிகிறது அரசர்களுடைய காலத்தில் முடியும். ஸோ அதனால இது கரெக்டாக இருக்கும். இந்த ரூத்துன்ற பெண்ணை பற்றி நம்ம பார்ப்போம், மறந்துடக்கூடாது. மாதாவோடு சேர்த்து 5 பெண்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய வழிமரபு பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தவங்க இந்த ரூத். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நீதி தலைவர்கள் புத்தகம் இந்த நம்ம பின்னாடி கடைசியாக வாசிப்போம், 17, 18, 19, 21 அதிகாரங்கள்லாம் 2 பெத்லேமை பற்றின கதைகள் உண்டு. அது கனெக்ட் பண்ணுற மாதிரி ரூத்தோடைய புத்தகம் பெத்லேமை சார்ந்தவர் தான் இன்றைக்கி நம்ம வாசிப்போம், எலிமெலேக்கும் நவோமியும். ஸோ பெத்லேமில் இருந்தால் இந்த புத்தகம் ஒரு தொடர்ச்சியை பிடிச்சிக்கிட்டு வருது, அந்த ஒரு நூல். அதே மாதிரி கடைசியாக பெத்லேமில் இருந்து தான் ஒரு விடுதலை வரும். ஏன்னா பெத்லேமில் தான் தாவீது பிறப்பார், கடைசியாக அங்கே தான் மெஸ்ஸியாவும் பிறப்பார், ஆண்டவர் இயேசுவும். அதனால் இந்த புத்தகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கவனத்தை யூதாவின் குலத்தின் பக்கமாக, குறிப்பாக பெத்லேம் பக்கமாக நம்மளுடைய கவனத்தை திருப்பிக்கிட்டே வரும். மெஸ்ஸியா அங்கே தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி. சரி, ரூத்தில் இன்றைக்கி நம்ம முதல் அதிகாரம் வாசிப்போம். நீதி தலைவர்களில் 1 மட்டும் 3 அதிகாரம். 3வது அதிகாரத்தில் தான் அந்த 3 நீதி தலைவர்களை பற்றி வாசிப்போம். ஸோ மொத்தம் 12 நீதி தலைவர்கள் இருக்காங்க. அதில் 6 பேர் மேஜர் ஜட்ஜஸ் அப்படின்னாங்க, பெரிய நீதி தலைவர்கள். 6 பேர் சிறிய நீதி தலைவர்கள் அப்படின்னாங்க. எப்படி இதை இவங்க இறையல் வல்லுநர்கள் இதை பிரிக்கிறாங்க அப்படின்னாக்க, யாரை பற்றி அதிகமாக எழுதப்பட்டிருக்கோ அவங்கள பெரிய மேஜர் ஜட்ஜஸ் அப்படின்வாங்க, நீதி தலைவர்கள், பெரிய நீதி தலைவர்கள். கம்மியாக எழுதப்பட்டுச்சுன்னா மைனர் ஜட்ஜஸ், சிறிய நீதி தலைவர்கள். இதே போல் தான் இறைவாக்கினர்களையும் பிரிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எசையா, எரேமியா, எசேக்கியல், இந்த 3 பேருமே மேஜர் ஜட்ஜஸ்குள்ளே வருவாங்க. ஏன்னா இவங்கள பற்றி அதிகமாக எழுதப்பட்டிருக்கு, தானியல் கூட. ஆனால் சிறிய இறைவாக்கினர்கள் மற்றவங்களாம் குட்டி குட்டியாக இருக்கும், சின்ன சின்ன புத்தகங்கள். ஸோ அதை வச்சு இறையியல் அறிஞர்களும் வல்லுநர்களும் பிரிக்கிறாங்க. சரி, இன்றைக்கி நம்ம கூடவே திருப்பாடல் 133 வாசிப்போம். அதில் சகோதர ஒன்றா சேர்ந்து வாழ்வது எவ்வளவு நல்லது, எவ்வளவு இனியது அப்படின்றத பற்றி ஒரு சிறிய திருப்பாடல் 133. சரி, இன்றைய தினம் எந்த கேள்வியும் இல்லை, நம்ம இந்த இந்த விஷயங்களை உள்வாங்க முயற்சிப்போம். தொடர்ந்து நம்ம ஜெபத்தோடு இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே,
பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். நீதி தலைவர்கள் நூல். அதிகாரம் 1. யோசுவா இறந்த பின் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடம், யார் கானானியருக்கு எதிராகச் சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் போரிடுவர் என்று கேட்டனர். ஆண்டவர், யூதா செல்வான், இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார். யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம், எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்குள் வாருங்கள், கானானியருக்கு எதிராக நாம் போரிடுவோம், நாங்களும் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றனர். சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றனர். அவ்வாறே யூதா போரிடச் சென்றபொழுது ஆண்டவர் கனானியரையும் பெரிசியரையும் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் பெசக்கில் 10,000 பேரை கொன்றனர். அதோனி பெசக்கை பெசக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு கனானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வீழ்த்தினர். தப்பி ஓடிய அதோனி பெசக்கை அவர்கள் துரத்திச் சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை துண்டித்தனர். அப்பொழுது அதோனி பெசக்கு, கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள், நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவன் அங்கே இறந்தான். யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர். வாள்முனையால் மக்களை வெட்டி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினர். பின்னர் யூதாவின் மக்கள் மலைநாட்டிலும் நெகேபிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் கானானியருக்கு எதிராக போர் புரியச் சென்றனர். யூதாவின் மக்கள் கிரியத்து அர்பா என்று முன்னர் அழைக்கப்பட்ட எபிரோனில் வாழ்ந்த கானானியருக்கு எதிராகச் சென்றனர் என்பதாகும். அவர்கள் செசாய், அகிமான், தல்மாய் இனங்களை தோற்கடித்தனர். அங்கிருந்து தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராகச் சென்றனர். தெபீரின் முன்னாள் பெயர் கிரியத்து சேபேர் என்பதாகும். காலேபு கிரியத்து சேபேரை தாக்கி கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக அளிப்பேன் என்றார். காலேபின் இளைய சகோதரனும் கெனாசின் மகனுமாகிய ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். எனவே காலேபு அவருக்கு தம் மகள் அக்சாவை மனைவியாக அளித்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கிய போது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார். அவள் அவரிடம், எனக்கு நீர் ஓர் அன்பளிப்பு தர வேண்டும், எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர், எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். எனவே காலேபு அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். மோசேயின் மாமனாரின் மக்களாகிய கேனியர் பேரீச்ச நகரிலிருந்து யூதா மக்களுடன் யூதா பாலை நிலத்திற்கு சென்றனர். அது ஆராத்துக்கு தெற்கே உள்ளது. அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்த மக்களுடன் வாழ்ந்தனர். யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றனர். அவர்கள் செப்பாத்தில் வாழும் கானானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தனர். நகரின் பெயரை ஓர்மா என்று அழைத்தனர். யூதாவின் மக்கள் காசாவையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், அஸ்கலோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், எக்ரோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் கைப்பற்றினர்.
ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார். அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கிக் கொண்டனர். ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை. ஏனெனில் அவர்களிடம் இரும்பு தேர்கள் இருந்தன. ஆனாக்கின் 3 புதல்வர்களை விரட்டியடித்த காலேபுக்கு மோசே கூறியிருந்தவாறு எபிரோன் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை பென்யமீன் மக்கள் விரட்டவில்லை. இந்நாள் வரை எபூசியர் பென்யமீன் மக்களுடன் எருசலேமில் வாழ்கின்றனர். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர். ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலை உளவு பார்த்தனர். இந்நகரின் முன்னாள் பெயர் லூசு என்பதாகும். ஒற்றர்கள் ஓர் ஆள் நகரிலிருந்து வெளியே வருவதை கண்டனர். அவர்கள் அவனிடம், தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டு, நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றனர். அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான். அவர்கள் நகரை வாள்முனையில் தாக்கினர். ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பிச் செல்ல விட்டுவிட்டனர். அந்த ஆள் இத்தியரின் நாட்டுக்குச் சென்று ஒரு நகரை கட்டி எழுப்பினான். அதற்கு லூசு என்று பெயரிட்டான். அப்பெயர் இந்நாள் வரை நிலவி வருகின்றது. பெத்சானையும் அதன் சிற்றூர்களையும், தனாக்கையும் அதன் சிற்றூர்களையும், தோர்வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், இபிலயாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், மெகிதோ வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மனாசேயின் மக்கள் முறியடிக்கவில்லை. கானானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். இஸ்ரவேலர் வலிமை பெற்றதும் கானானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினர். ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டவில்லை. எப்ராயிமின் மக்கள் கெசேரில் வாழ்ந்த கானானியரை விரட்டவில்லை. கானானியர் கெசேரில் அவர்களிடையே வாழ்ந்தனர். கிற்றரோன் வாழ் மக்களையோ நகலோல் வாழ் மக்களையோ செபுலோனின் மக்கள் விரட்டவில்லை. கானானியர் அவர்களிடையே வாழ்ந்தனர். அவர்கள் அடிமைகளாயினர். அக்கோ வாழ் மக்களையும், சீதோன், அக்லாபு, அக்சீபு, எல்பா, அப்பீகு, ரகோபு வாழ் மக்களையும் ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை. ஆசேரின் மக்கள் அந்நாட்டில் வாழும் கானானியரிடையே வாழ்கின்றனர். ஏனெனில் அவர்கள் அவர்களை விரட்டவில்லை. நப்தலியின் மக்கள் பெத்சமேசு வாழ் மக்களையும் பெத்தனாத்து வாழ் மக்களையும் விரட்டவில்லை. அந்நாட்டில் வாழும் கானானியர் பெத்சமேசு வாழ் மக்கள், பெத்தனாத்து வாழ் மக்கள் ஆகியோரிடையே வாழ்கின்றனர். எமோரியர் தான் மக்களை சமவெளிக்கு இறங்க விடாமல் தடுத்து மலை நோக்கிச் செல்லுமாறு நெருக்கினார்கள். எமோரியர் கர்கரேசிலும் ஐயனோனிலிருந்த சாலபிமிலும் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். யோசேப்பு வீட்டாரின் கை ஓங்கியது. எமோரியர் அடிமைகளாயினர். எமோரியரின் எல்லை அக்ரமீம் ஏற்றத்திலிருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கிச் சென்றது. நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 2. ஆண்டவரின் தூதர் கில்காலிலிருந்து பொக்கிமுக்கு சென்று கூறியது: நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். உங்கள் தந்தையருக்கு வாக்களித்த நாட்டுக்கு உங்களை கூட்டி வந்தேன். உங்களுடன் செய்து கொண்ட எனது உடன்படிக்கையை என்றுமே முறிக்க மாட்டேன். நீங்கள் இந்நாட்டில் வாழ்பவர்களுடன் உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்தெறியுங்கள் என்று கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகவே இப்பொழுது கூறுகின்றேன், நான் அவர்களை உங்கள் முன்னிலையிலிருந்து துரத்திவிட மாட்டேன். அவர்கள் உங்களுக்கு முன்னாக இருப்பார்கள். அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள். ஆண்டவரின் தூதர் இவ்வார்த்தைகளை எல்லா இஸ்ராயேல் மக்களிடம் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதனர். அவ்விடத்தின் பெயரை பொக்கிம் என அழைத்தனர்.
அங்கு ஆண்டவருக்கு பலியிட்டனர். யோசுவா இஸ்ரவேல் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தாகிய நிலத்தை உடைமையாக்கிக் கொள்ளச் சென்றனர். யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் நாள்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் அம்முதியோர் கண்டிருந்தனர். நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியரும் ஆகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. காகசு மலைக்கு வடக்கே எப்ராயிம் மலை நாட்டில் அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திம்னத் கெரேசில் அவரை அடக்கம் செய்தனர். அத்தலைமுறையினரும் தம் மூதாதையரை போல இறந்தனர். அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரவேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்றபொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளில் நின்று விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலக்கினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டகலவில்லை. எனவே இஸ்ரவேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. அவர் இம்மக்களின் மூதாதையர் கை கொள்ளுமாறு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டனர். என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே நானும் யோசுவா இறக்கும் பொழுது விட்டு வைத்த வேற்றினத்தாரை இவர்கள் முன்னிருந்து இனியும் விரட்ட மாட்டேன். ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரவேலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ரவேலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார். எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 3. இஸ்ரவேல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார். இம்மக்கள் அனைவரும் கானானின் போர் முறையை அறிந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் மக்களின் இத்தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறும் இதனை இதுவரை அறியாதோர்க்கு கற்றுத்தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர் 5 பெலிஸ்திய இளவரசர், அனைத்து கானானியர்,
பாகால் எர்மோன் மலைநாட்டிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை லெபனோன் மலையில் வாழ்ந்த இவ்வியர். மோசே வழியாக இஸ்ரவேலரின் மூதாதையருக்கு ஆண்டவர் இட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர். இஸ்ரவேல் மக்கள் கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், எவ்வியர், எபூசியர் நடுவில் வாழ்ந்தனர். இவர்கள் அவர்கள் புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டனர். தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வருக்கு கொடுத்தனர். அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரவேலர் செய்தனர். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கும் அசேராக்களுக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரவேலருக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை மெசொப்பொத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமிடம் ஒப்படைத்து விட்டார். இஸ்ரவேலர் கூசான் ரிசத்தாயிமுக்கு 8 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரவேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஒருவரை எழச் செய்தார். அவர் காலேபின் இளைய சகோதரரான கெனாசின் மகன் ஒத்னியேல். அவர் அவர்களுக்கு விடுதலை அளித்தார். அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது. அவர் இஸ்ரவேலருக்கு நீதி தீர்ப்பு வழங்கினார். அவர் போருக்கு சென்றார். அவரிடம் மெசொப்பொத்தாமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமை ஆண்டவர் ஒப்படைத்தார். அவர் கூசான் ரிசத்தாயிமின் மீது வெற்றி கொண்டார். நாடு 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. பின் கெனாசின் மகன் ஒத்னியேல் இறந்தார். இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். மோவாபின் மன்னன் எக்லோனை இஸ்ரவேலருக்கு எதிராக ஆண்டவர் வலிமைப்படுத்தினார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவன் தன்னுடன் அம்மோனியரையும் அமலேக்கியரையும் சேர்த்துக் கொண்டு சென்று இஸ்ரவேலரை வென்று பேரீச்சு நகரை கைப்பற்றினான். இஸ்ரவேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு 18 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க பென்யமீனை சார்ந்த கேராவின் மகன் ஏகூதை எழச் செய்தார். அவர் இடக்கை மனிதர். இஸ்ரவேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு கப்பம் கட்டுமாறு அவரை அனுப்பி வைத்தனர். ஏகூது தமக்கு 1 முழ நீளமும் 2 பக்கம் கருக்குமுள்ள வாள் ஒன்றை செய்து கொண்டார். அதை அவர் தம் ஆடைகளுக்கு அடியில் வலது தொடையில் கட்டி வைத்துக் கொண்டார். அவர் மோவாபு மன்னன் எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினார். எக்லோன் மிகவும் பருத்த மனிதன். ஏகூது கப்பத்தை செலுத்தி முடித்ததும் கப்பப் பொருள்களை சுமந்து வந்த மக்களை அவர் அனுப்பிவிட்டார். அவர் கில்காலுக்கு அருகில் உள்ள சிலைகள் வரை சென்று திரும்பி வந்து, மன்னரே, என்னிடம் உமக்கு ஓர் ரகசிய செய்தி உள்ளது என்றார். அவன் அமைதி என்றான். அவனை சுற்றி நின்ற அனைவரும் அவனை விட்டுவிட்டு வெளியேறினர். ஏகூது அவன் அருகில் வந்தார். அப்பொழுது அவன் குளிர்ந்த மேலறையில் தனியாக அமர்ந்திருந்தான். ஏகூது, உமக்கான கடவுளின் செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது என்று கூற அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். ஏகூது தம் இடக்கையை நீட்டி வலது தொடையிலிருந்து வாளை உருவி அவனுடைய வயிற்றில் குத்தினார். வாளோடு கைப்பிடியும் உள்ளே இறங்கியது. கொழுப்பு கைப்பிடியை மூடியதால் வாளை வயிற்றிலிருந்து வெளியே அவரால் உருவ முடியவில்லை. அது பின்புறமாக வெளியே வந்தது. ஏகூது முன்தளத்திற்கு வந்து மேலறையின் கதவுகளை அடைத்து பூட்டினார். அவர் வெளியே சென்ற பின் மன்னனின் வேலையாள்கள் வந்தனர். இதோ, அவனது மேலறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை கண்டனர். அவன் குளிர்ந்த மேலறையின் கழிவறைக்குத்தான் சென்றிருப்பான் என்று கூறிக்கொண்டனர். அவர்கள் காத்திருந்து ஏமாற்றமடைந்தனர். மேலறையின் கதவுகளை அவன் திறக்காமல் போகவே அவர்கள் சாவியை எடுத்து திறந்தார்கள். இதோ, அவர்கள் தலைவன் தரையில் இறந்து கிடந்தான்.
அவர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏகூது கற்சிலைகளை கடந்து செயிராவுக்கு தப்பி ஓடினார். அவர் அங்கு வந்து எப்ராயிம் மலையில் எக்காளம் ஓதினார். அவர் தலைமையில் இஸ்ராயேல் மக்கள் மலைநாட்டிலிருந்து கீழே இறங்கினர். அவர் அவர்களிடம், என் பின்னால் வாருங்கள், ஆண்டவர் மோவாபியர் ஆகிய உங்கள் எதிரிகளை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர்கள் அவர் பின்னே சென்று மோவாபுக்கு எதிரே இருந்த யோர்தானின் கடவு துறைகளை கைப்பற்றினர். எவரும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் அவ்வமயம் மோவாபியருள் உடற்கட்டும் வலிமையும் வாய்ந்த 10,000 பேரை கொன்றனர். எவரும் தப்பவில்லை. அந்நாளில் மோவாபு இஸ்ரவேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது. 80 ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது. ஏகூதுக்கு பின் அனாத்தின் மகன் சம்கார் தலைவராக இருந்தார். அவர் 600 பெலிஸ்தியரை கலப்பை கொழுவால் கொன்றார். அவரும் இஸ்ரவேலுக்கு விடுதலை அளித்தார். ரூத்து ஆகமம் அதிகாரம் 1. நீதி தலைவர்கள் ஆட்சியாளராயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்துக் கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர் மனைவி பெயர் நகோமி. மைந்தர் இருவரின் பெயர்கள் மக்லோன், கிலியோன் என்பன. அவர்கள் யூதாவிலிருந்த பெத்லெகேமை சார்ந்த எப்ராத்து குடியினர். அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் 2 மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிலியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் 2 மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். பிறகு அவரும் அவருடைய மருமக்கள் இருவரும் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு யூதா நாட்டுக்கு பயணமானார்கள். ஆனால் வழியில் நகோமி அவர்களிடம், உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள். இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல் ஆண்டவரும் உங்களுக்கு பரிவு காட்டுவாராக. நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் இல்வாழ்க்கை நடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக என்று சொல்லி அவர்களை அணைத்து முத்தமிட்டார். அவர்களோ கதறி அழுது, இல்லை அம்மா, நாங்கள் உம்மோடு வந்து உம்முடைய இனத்தவரிடையே இருப்போம் என்றார்கள். அதற்கு நகோமி, மக்களே, நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள். என்னோடு வருவதால் உங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் மணந்து கொள்ள மீண்டும் மைந்தரை பெற்றுத்தர இனி என்னால் இயலுமா? மக்களே, திரும்பிச் செல்லுங்கள். எனக்கோ வயதாகிவிட்டது. கணவரோடு கூடி வாழும் பருவமும் கடந்துவிட்டது. அவ்வாறன்றி பிள்ளை பிறக்கும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு எனச் சொல்லி இன்றிரவே நான் கணவரோடு கூடி மைந்தரை பெற்றெடுத்தாலும் அவர்கள் பெரியவர்களாகும் வரையில் நீங்கள் வேறு யாரையும் மணம் செய்து கொள்ளாமல் அவர்களுக்காக காத்திருப்பீர்களா? மக்களே, வேண்டாம். ஆண்டவர் என்னை பெருந்துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளார். என்னால் உங்களுக்கு நேர்ந்தவற்றிற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொன்னார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார்,
உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள், அவளைப் போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன், அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். ரூத்து தம்மோடு வர மன உறுதியுடன் இருப்பதை கண்டு நகோமி வேறொன்றும் கூறவில்லை. பின்னர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லெகேம் ஊரை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. ஊர் பெண்கள், இவள் நகோமிதானே என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். அவரோ, என்னை நகோமி என அழைக்காதீர்கள், மாறா என அழையுங்கள். நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வரச் செய்தார். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார். எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார். இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லெகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. திருப்பாடல் 133. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையினிலே ஊற்றப் பெற்ற நறுமண தைலம் அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சீயோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று இஸ்ரேல் மக்கள் இந்த நீதி தலைவர்களின் காலத்தில் திரும்பவும் பாவத்தில் விழுந்து திரும்பவும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள தவறி கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் செய்ததை மறந்து போய் நீங்கள் செய்ததெல்லாம் பார்த்த தலைமுறை இறந்து போனதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போய் பாவத்தில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேல் மக்களை இன்றைக்கி நாங்கள் வாசிக்க கேட்டோமாப்பா. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய கஷ்டங்கள் இருக்கும்போது உங்ககிட்ட நெருக்கமாக இருக்கும், எல்லாமே ஸ்மூத்தாக போகும்போது, எல்லாமே அமைதியாக இருக்கும்போது உங்களை மறந்துட்டு உங்களுடைய இடத்துல பல விஷயங்கள்னால நாங்கள் பிஸி ஆகிடுறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல உங்கள் இடத்த மற்ற இடத்துக்கு, மற்ற விஷயத்துக்கும், மற்ற நபர்களுக்கும், மற்ற எண்ணங்களுக்கும் கொடுத்துட்றோம் அப்பா. இப்படியே நாங்களும் இஸ்ரேல் மக்களை போல் திரும்ப ஒரு சுழற்சியில் விழுந்துட்டுருக்கோம் அப்பா. எங்களோட உயர்விலும் எங்களுடைய தாழ்விலும் அம்மா, நாங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கம்மா. எந்த நிலையிலும் ஆண்டவருக்கு எப்பயுமே அஞ்சக்கூடிய ஒரு உள்ளத்தை தந்து அவரையே எப்பயுமே அன்பு செஞ்சு தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தாழ்ச்சியும் பரிசுத்தையும் எங்களுக்கு தந்துடணும் அம்மா. பரிசுத்தம் வரும்போது தலக்கணம் வந்துடுது, அதுக்கப்புறம் அது உடைக்கப்படும் போது தாழ்ச்சி வருது, திரும்ப பரிசுத்தத்தை தேடி போகிறோம். இப்படியே நாங்களும் ஒரு சுழற்சியில் மாட்டிகிட்ருக்கோம்மா. எங்களோட உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரை அன்பு செஞ்சு பரிசுத்தமாக வாழ்ந்து அதே நேரத்தில் தாழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆண்டவருக்கு அஞ்சக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்துடல. உங்களுடைய இதயத்தை எங்களுக்கு தர வேண்டி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க உரைக்குள்ளே நம்ம டைரெக்டாக போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு கொஷின்ஸும் இல்லை, கேள்விகளும் இல்லை. ஸோ இன்றைக்கி நீதி தலைவர்கள் புத்தகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. முதல் பகுதி நம்ம இன்றைக்கி வாசிச்சிட்டோம். முதல் 2 அதிகாரங்கள் டபுள் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ஒன்று சமூகம், அரசியல் சார்ந்த ஒரு முன்னுரை, இன்னொன்று இறையியல் சம்மந்தமான முன்னுரை. ஏன் மக்கள் விரட்டி விட முடியல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா
3வது அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசிச்சோம்ல, நீதித்தலைவர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இது வந்து சென்ட்ரல் நரேட்டிவ் அப்படின்றாங்க. நடு கதை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இங்கே வந்து இந்த 12 நீதி தலைவர்களை பற்றியும் ஒரு அந்தி நீதி தலைவர் இருப்பார், ஆன்டி ஜட்ஜ் யார்? இந்த அபிமெலேக்கு அரசர். ஸோ இவர் வந்து கெட்டவர். ஸோ மற்றவங்களும் நிறையா நெறி பிறழ்வாங்க, அதை நம்ம வாசிப்போம். எல்லா நீதி தலைவர்களும் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாமே முழுமையானவர்கள், பரிசுத்தமானவர்கள் கிடையாது. ஸோ இந்த ஆன்டி ஜட்ஜ், இந்த ஆன்டி போப், ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அந்தி கிறிஸ்து, அந்தி திருத்தந்தை, அந்த மாதிரி அந்தி நீதி தலைவர் இவர். ஸோ மொத்தம் 13 பேரை பற்றி சொல்கிறது தான் இந்த 3வது அதிகாரத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் நீதி தலைவர்கள். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் கடைசியாக 17லேருந்து 21 வரைக்கும் டபுள் எபிலாக் அப்படின்றாங்க. அப்படின்னா 2 எப்படி ஃபஸ்ட்டு 2 முன்னுரை இருந்துச்சோ, முதல் அதிகாரம் 2வது அதிகாரம், அதே மாதிரி 17லேருந்து 21 வரைக்கும் டபுள் எபிலாக் அப்படின்றாங்க. அப்படின்னாக்க 2 முடிவுரைகள். இதில் நம்ம என்ன எப்படி முடியுது, இந்த நீதி தலைவர் புத்தகம் எப்படி முடியும்னா, ரொம்ப மோசமான ஒரு மாரல் நிலையில் இஸ்ரேல் மக்கள் போகிறாங்க. அதாவது அவங்களுடைய தார்மீக பண்புகள் வந்து ரொம்ப நெறிக்கெட்டு போயிருக்கிறத காமிச்சு, குறிப்பாக திருவழிபாட்டு முறையில் மிகப்பெரிய ஒரு ஒழுங்கினமும் வன்கொடுமையும் நடக்கிறதும், அதே போல் சமூக நீதியில் நம்ம வாசிப்போம். அதெல்லாம் கேட்குறதுக்கே அருவருப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம வாசிப்போம். ஸோ அந்த விஷயங்கள் சமூக அடிப்படையில் ஒழுக்கக்கேடு நடந்துகிட்ருக்கிறதையும் கூறி ஒரு விடிவு வேணும், அது ஒரு நிரந்தரமான ஒரு விடிவு வேணும். தற்காலிகமாக தாவீது அரசரில் ஒரு விடிவு கிடைக்கும், சாலமோன் அரசர் காலத்துலேயும் ஒரு அமைதி கிடைக்கும். ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு அரசர் வேணும். நீதி தலைவர்கள் பத்தாது, நிரந்தரமான ஒரு அரசர். அப்படி தான் இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து மெஸ்ஸியாவை நோக்கி திரும்புவாங்க. நம்மளுடைய இந்த பழைய ஏற்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெஸ்ஸியாவை இன்னும் தெளிவுபடுத்திக்கிட்டே வரும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், தொடக்க நூல் 3:15 ஒரு மெஸ்ஸியா தேவை, ஒரு பெண்ணின் வித்து தேவை, அந்த பாம்பின் தலையை நசுக்குவதற்கு, சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நோவாவிடம், ஆபிரகாமிடம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கிட்டையும் வாக்களித்து, மோசே, யோசுவா, இப்போ நீதி தலைவர்கள்கிட்ட தற்காலிகமாக கொடுக்கப்பட்டு கடைசியாக அது நிரந்தரமாக மாதாக்கிட்டையும் ஆண்டவர் இயேசுவிலும் நிறைவேறதை நம்ம பார்ப்போம். ஸோ நீதி தலைவர்களுக்கும் இன்னும் நம்மளை தெளிவுபடுத்தும், ஒரு அரசராக ஒரு மெஸ்ஸியா நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், யோசுவா புத்தகத்தில் மொத்தம் மோசே வந்து 60 முறை குறிப்பிடப்பட்டிருக்குதான். ஆனால் நீதி தலைவர்களில் மோசேவை பற்றியும் அவருடைய கட்டளைகளை பற்றியும் 5 தடவை தான் குறிப்பிடப்பட்டிருக்குதான். அது நமக்கு தெளிவாக காட்டுது நீதி தலைவர்கள் காலத்தில் எந்த அளவுக்கு மோசேவினுடைய அந்த சட்டங்களையும் அவங்களுடைய உடன்படிக்கையும் மக்கள் வந்து மறந்து போய் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது நமக்கு என்ன தெளிவாக காட்டுது அப்படின்னா, ஸோ மோசே கொடுத்த கட்டளைகள், ஆண்டவர் ஏற்படுத்தின, மோசே வழியாக ஏற்படுத்தின உடன்படிக்கையை இஸ்ரேல் மக்கள் டோட்டலாக மறந்து போயிருக்கிற இந்த ஸ்டேஜு நமக்கு எதை ஞாபகப்படுத்தும்னா, நம்ம வாசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் எந்த பக்கம் திருப்புதுன்னா, இப்போ ஆக்சுவலாக மோசேவினுடைய சட்டங்களில் தான் யூதர்களுடைய, இஸ்ரேல் மக்களுடைய வேர்கள் இருக்குது. ஆனால் அது இவங்க மறந்துருக்கும்போது ஒரு எதிர்நோக்கு நமக்கு தேவைப்படுது, ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் வேணும் ஃப்யூச்சரில். யாராவது, அதான் மோசே சொல்வார்ல, ஒரு இறைவாக்கினரை என்னை போல ஒருத்தரை எழுப்புவார் அப்படின்னு சொல்லி. ஸோ யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் மக்கள் எதிர்நோக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பாருங்கள், நீதி தலைவர்கள் நல்லா இருந்தாங்கன்னா, அரசர்கள் நல்லா இருந்தாங்கன்னா, மக்கள் நல்லா இருக்காங்க. அதான் நம்ம தமிழில் சொல்லுவோம், அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாம் மாறும்போது அவங்க நெறிக்கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா இவங்களும் நெறிக்கெட்டு போயிடுறாங்க. இல்லை அந்த நல்ல நீதி தலைவர் இறந்து போயிட்டாருன்னா எல்லாமே போயிடுது. ஸோ அல்டிமேட்டாக ஒரு 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 நல்ல அரசர் வேணும் அப்படின்னு சொல்லி அது எங்கேயும் இவங்க கடைசியாக பார்ப்பாங்கன்னா தற்காலிகமாக தாவீதில் பார்ப்பாங்க. ஸோ இந்த மொத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக தாவீதை நோக்கி திரும்பிக்கிட்டு போகும் நம்மளுடைய இந்த கதைகள் மொத்தமும். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி ரூத்து எல்லாமே நம்ம வாசிப்போம். அதனால தான் பெத்லஹேமில் வந்து ஸ்பாட்லைட் போட ஆரம்பிப்போம். நம்ம ஒளி அடித்து அதை நம்மளோட கண் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீதி தலைவர்கள் முடியும் போதும் சரி, ரூத்துலேயும் சரி. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம நீதி தலைவர்கள் 1ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்கிறோம். இந்த ஹெரம் வார்ஃபேர் சொன்னோம் இல்லையா, மொத்தமாக எல்லாரையும், பெண்கள், குழந்தைகள், போருக்கு வராதவர்கள் எல்லாத்தையும் அழித்தொழிக்கிறது.
அது வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து கடவுளுடைய நீதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 காரணங்கள் பார்த்தோம். ஒன்று, இஸ்ரேல் மக்களினுடைய அவங்களுடைய பலவீனம், அவங்க போய் அங்கே கூட இருந்தாங்கன்னா அவங்களோட இதெல்லாம் கற்றுக்குவாங்கன்னு. 2வது முக்கியமான விஷயம், இதுதான் முக்கியமான காரணமும் கூட, அந்த மக்கள் அந்தளவுக்கு வெள்ளத்தால் அழிக்கப்படுவது அளவுக்கு, சோதம் குமாராவை போல் நெருப்பால் அவங்க அழிக்கப்படுற அளவுக்கு அவங்க பாவம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஒரு உதாரணம் இன்றைக்கி நம்ம வாசிச்சிருப்போம். பாருங்கள், அதோனி பேசக்கு என்ன பண்ணுறாரு, 70 அரசர்களை கட்டை விரலை கையிலையும் காலிலையும் வெட்டி அவர் கீழே வந்து சாப்பாடு பிச்சை எடுக்க பொறுக்க விட்டுருக்காரு, குப்பை பொறுக்க விட்டுருக்காரு, சிதறி விழக்கூடிய அந்த துண்டுகள் எல்லாத்தையும். அதை தான் பாருங்கள், அப்போ 70 பேர் பிறகு எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு அரசனாக இந்த அதோனி பேசக்கு இருப்பாங்க. அதனால தான் பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதோனி பேசக்கு அதே மாதிரியே கட்டை விரலையும் கையிலையும் கால்லையும் வெட்டி அவரை வந்து எருசலேமில் கொண்டு போய் சாகரிக்கிறாங்க. அதை அவர் சொல்கிறார் பாருங்கள், அவரே ஒத்துக்கிறார் அந்த அதோனி பேசக்கு, நான் செய்தவரே கடவுள் எனக்கு செய்துள்ளார் அப்படின்னு சொல்லி. இந்த கானானிய அரசன் இவ்வளோ மோசமான அரசன் தான், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நமக்கு ஞாபகம் இருக்கா, ஆண்டவர் இயேசு கானானிய பெண்ணை சந்திக்கிறார். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து ஏன் ரெசிஸ்ட் பண்ணுறாருன்னா, அதுக்கு பின்னாடி இந்த ஒரு காரணமும் இருக்குது. இவங்க அந்த ஆண்டவருடைய மகள் தான், பிள்ளை தான் அது. பட் ஆனால் அந்த கானானிய பெண்ணுக்கு தெரியணும், அவங்க வந்து விசுவாசத்தை அறிக்கை இடணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் கண்டுக்காத மாதிரியே இருக்கிறாரு. நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம், கானானிய பெண் வந்து அவங்களுடைய மகளை கேட்கும்போது ஆண்டவர் கண்டுக்காமலே இருப்பார். பிள்ளைகளுக்கு போடுறத நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்வார். அப்போ பாருங்கள், இந்த கானானிய பெண் வந்து மறைமுகமாக இந்த கானானிய அரசனுடைய இதை சொல்கிறாங்க, நான் அந்த கானானிய அரசன் அதோனி பேசக்கு போல இல்லை, நாங்கள் கீழே பொறுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள், அந்த 70 அரசர்களை போல் நான் ஒரு அடிமை. ஆண்டவரே, மேஜையிலேருந்து பிள்ளைகள் உண்ற மேஜையிலேருந்து சிறு துணுக்கைகள் கூட கீழே விழுமே. அப்போ இவங்களை வந்து யார் மாதிரி இவங்க வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க, இவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கானானியனுடைய அந்த அரசனை போல இல்லை, அந்த அரசனுக்கு கீழே பொறுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த விழுகிற எஞ்சிய துண்டுகள், அப்படிப்பட்ட ஒரு நாய்க்குட்டி நானும் சொல்லி இவங்க அடையாளப்படுத்திக்கும் போது ஆண்டவர் திரும்பி, அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்லி அவங்க மகளை குணமாக்குறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து வந்து 19வது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் யூதாவோடு இருந்தார், அவர்கள் போய் அந்த மலை நாட்டை கைப்பற்றினாங்க. ஆண்டவர் அதே நேரத்தில் இவங்களை யூதாவோடு தான் இருக்கிறாரு, நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் அவங்களால வந்து கீழே இருக்கக்கூடிய சமவெளியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கைப்பற்ற முடியல. அதுக்கு என்ன காரணம், அவர்கள்கிட்ட வந்து இரும்பு தேர்கள் இருந்துச்சு, அயன் சேரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆக்சுவலாக பிரச்சனை அயன் சேரியட்ஸ் கிடையாது. அயன் சேரியட்ஸ் இருந்தால் என்ன, அதை விட பெரிய சேரியட்ஸ் இருந்தால் என்ன, ஆண்டவர் கூட இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். பட் ஆண்டவர் அதை வந்து விடலை. பாருங்கள், பெஞ்சமின் கூட இருந்திருக்காரு, ஆனாலும் ஒரு சில பேரை இவங்களால் விரட்ட முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, அதில் பாருங்கள், அதே யோசுவா 2ஆம் அதிகாரம் 22லேருந்து 23 வசனங்களிலும், அதே போல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேயும் நம்ம வசனம் தெரியும், தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இவங்க முன்னே இருந்து இப்போ பாருங்கள், நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் தான் இவங்களோட போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் இவங்க கூட இருந்தால், ஆண்டவர் போர் புரிஞ்சால் இவங்களால ஒரு இரும்பு தேரில் வந்தாலும் என்ன, எதில் வந்தாலும் இவங்களால் விரட்ட முடியும். பெரிய அனாக்கியர்களாக இருந்தாலும் சரி, பெரிய இந்த ராட்சசர்களாக இருந்தாலும் சரி, இவங்களால் விரட்ட முடியும். பட் இங்கே நமக்கு ஆன்சர் இருக்குது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 22லேருந்து 23 வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரே விஷயந்தான் சொல்லுது. ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரேலின் மூதாதையர்கள் கவனமாக இருந்தது போல இஸ்ரேலரும் கவனமாக இருக்கிறார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கிறேன். எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமல் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒப்படைச்சாதான், ஆண்டவர் சொல்ல நான் ஒப்படைக்கிறேன் போ. இதே ஸ்லாங்கை வந்து நம்ம திரும்ப தாவீதுக்கிட்டே நம்ம வாசிப்போம். ஓகே, நான் உங்களை உன் கையில் கொடுக்குறேன் போ. இப்போ நீதி தலைவர்கள்கிட்டையும் நம்ம அதான் வாசிச்சிருக்கோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கும், நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்யாணம் கிடைக்கும், எல்லாமே. ஆண்டவர் ஒப்படைக்கலைன்னா அதை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நமக்குள்ள போரிடணும். அப்போ ஆண்டவர் ஒரு சில பேரோட போரிடும்போது ஆண்டவர் கூட போகிறார்.
அது சமவெளியாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி. ஒரு சில இடங்களில் ஆண்டவர் இவங்க முன்னிலிருந்து விரட்டவில்லை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டி விடாமலும் விட்டு வைத்தார். அவர் தான் விட்டு வச்சுருக்காரு அவங்களெல்லாம். எதுக்கு? இவங்க அவங்களுடைய வழிகளில் போய் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்களா? இதே ஆண்டவர் தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வேலை படைச்ச ஆண்டவர், மறந்துடவே கூடாது. நம்ம எல்லா மரங்களிலிருந்து உண்ணலாம், இந்த மரத்தை மட்டும் உண்ணக்கூடாது. அந்த மரத்தை வச்சவர் அவர். அதே ஆண்டவர். அவரை நம்புகிறோமா? அவர் அப்பாவாக நம்புகிறோமா இல்லையா? அவர் அப்பாவாக நம்பணுன்னா அவரை மதிப்போம், அவருக்கு அஞ்சு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சி நம்ம கரெக்டாக இருப்போம். இல்லைன்னா நம்ம அதை பண்ணவே மாட்டோம். ஸோ இது ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார், டெஸ்ட் பண்ணுறார். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு மாய உலகத்தில் வாழ முடியாதுல்ல. ஆன்சர் அதுதான். நம்ம உண்மையிலே ஆண்டவர் அன்பு செய்கிறோன்னா, நம்ம விசுவசிக்கிறோன்னா அதை செயலில் காட்டணும். ஆண்டவர் சொன்ன மரத்துலேருந்து சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் வேற்றினத்தாரை பார்த்தாலும் அவங்கள போல் நடக்கக்கூடாதுன்னு சொன்னார்னா அது கீழ்ப்படிஞ்சோன்னா அவரை அன்பு செய்கிறோன்னு அர்த்தம். நம்ம ப்ரூவ் பண்ணணுன்னா நம்ம செய்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அவர் அன்பு செய்கிறோன்னு அர்த்தம். ஸோ ஆண்டவர் ஏன் மரத்தை வச்சார்? ஆண்டவர் ஏன் இந்த வேற்றினத்தாரை வச்சாங்க? இவங்களாம் இல்லைன்னா இவங்க சிலை வழிபாடே செய்ய மாட்டாங்களே, அந்த பழத்தை சாப்பிட்ருக்க மாட்டாங்களே. இல்லை, நமக்கு ஆண்டவர் விருப்ப சுதந்திரத்தை கொடுத்து நம்மளை சுதந்திரமாக நம்ம முழு மனசோட நம்மளை அவர் அன்பு செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. நம்மக்கிட்ட எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னா அவரை மட்டும்தான் அன்பு செய்வோம். அந்த அன்பில் என்ன உண்மை இருக்குது? நம்ம உண்மையிலே அவர் அன்பு செய்கிறோன்னா, நம்மக்கிட்ட இந்த வேற்றினத்தார்கள் வழிபடுற இந்த சிலை வழிபாடு இருந்தோம், அந்த மரத்தின் அந்த பழத்தை பார்த்தும் என் ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன், அவரை நான் நம்புகிறேன், அவர் என் அப்பா, அவர் சொன்னதுக்காக நான் அதை சாப்பிட மாட்டேன், அந்த சிலைகளை வழிபட மாட்டேன்னு இவங்க முடிவு எடுத்தாங்கன்னா ஆண்டவர் உண்மையான அன்பு செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னை அன்பு செய்கிறவன் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பான் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் நற்செய்தியில். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுடைய வாழ்விலும் இது ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சில சமயம் பாவ அடிமைத்தனமாக கூட இருக்கலாம். புரிதல் என்ன சொல்லுவாங்க, சில சமயம் இச்சைக்குரிய பாவங்களை விழுவது நம்மை தாழ்ச்சிப்படுத்துவதற்காகவும். அதான் நம்ம ரோமையர் 1:28 நம்ம வாசித்தோம். ஆண்டவர் அவர்களை அவர்களுடைய இச்சைகளுக்கு விழவிட்டார். ஆண்டவர் விட்டார், அப்போ தான் விழுந்தாங்க. இப்போவும் இஸ்ரேல் மக்களும் அப்படி தான் விழுகிறாங்க. நம்ம பாவத்துலேயும் அப்படி தான் விழுகிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் விட்டுட்டு போகணும். அதுக்கான ஆன்சர் பாருங்கள். இன்றைக்கி நம்ம யோசுவா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துலேயும் 14ஆம் வசனத்துலையும் பார்க்குறோம். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலிடமும் அஸ்திரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். ஆண்டவரின் கோபம் அதனால் எரிஞ்சிச்சு. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். ஆண்டவர் தான் ஒப்படைச்சாராம். எப்படி எதிரிகளை இஸ்ரேல் கையில் ஒப்படைச்சாரோ அதே மாதிரி இஸ்ரேலை எதிரிகளோட கைகளிலும் ஒப்படைப்பார் ஆண்டவர் தான். அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தார்கள். அவர்களை சூழ்ந்திருக்கும் எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். ஹி சோல்டு தெம்னு நம்ம வாசிக்கிறோம். பாருங்களேன், விடுதலை பயணத்தில் ஆண்டவர் அவர்களை திரும்பி ரட்சித்தார். எகிப்தில் அடிமைத்தனத்தில் விற்று போயிருந்த அவங்கள அவர் மீட்டார். இங்கே பாருங்கள், அதே இஸ்ரேலை திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு விற்றாருன்றிருக்கு. ஹி சோல்டு தெம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிரச்சனை பாருங்களேன். இதே பிரச்சனையை தான் நம்ம எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ பாருங்களேன், நம்மளை சுற்றி அப்போ ஆண்டவர் ஏன் ஒரு சில பாவ அடிமைத்தனங்களை இன்னும் அனுமதிச்சிருக்காரு? ஒரு சில சூழல்கள் நமக்கு நெருக்கடியாகவே இருந்துகிட்ருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நெருக்கடியில் நம்ம ஆண்டவர்கிட்ட இஸ்ரேல் மக்களை போல் கூக்குரல் எழுப்போம். அப்போ ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். அப்போ அவர் கூட நம்ம உறவில் வருவோம். திருப்பி நம்ம இஸ்ரேல் மக்கள் மாதிரி திரும்பி போயிடுறோம். அப்போ ஆண்டவர் இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மாறவே மாட்டேங்குது. நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட இன்னும் திரும்பி வரலன்னு அர்த்தம். நம்ம அவர்கிட்ட கரெக்டாக திரும்பி வந்துட்டு அவருக்கு அஞ்சி அவரை விட்டு நம்ம பிரிய மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் எடுத்துடுவார். சிம்பிள். அந்த முள்ளை அவர் பாருங்கள், நம்ம அதான் வாசிக்கிறோம் பாருங்கள், அழகாக அவர் சொல்கிறாரு. யோசுவா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் அவர்களை உங்கள் முன்னிலிருந்து துரத்தி விட மாட்டேன். அவர் சொல்கிற நான் துரத்தி விட மாட்டேன். நம்ம ஒரு சில பாவங்களை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் தெரியுமா? இந்த முயற்சியில் நம்ம என்ன பண்ணுவோம், இது பத்தலன்னு சொல்லி இன்னும் ஜெபமாலைகளை ஜெபிக்க ஆரம்பிப்போம். இன்னும் அதிகமாக நம்ம திருப்பலிக்கு போக ஆரம்பிப்போம். இன்னும் அதிகமாக பைபிள் வாசிக்க ஆரம்பிப்போம். புனிதரை பற்றி நம்மளை முழுசாக கடவுளால் நிரப்ப ஆரம்பிப்போம். அது வரைக்கும் அந்த பாவத்தை அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
அவரை தான் சொல்லுவாங்க, நான் உங்கள் முன்னாடி இருந்து துரத்தி விட மாட்டேன். அவர் நம்மளோட இருந்து போகிறது இல்லைன்னா நம்மளால் துரத்தவும் முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ஜென்ம சுபாவம் உண்டு. ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில உறவில் பிரச்சனை, உடலில் பிரச்சனை, இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனை, இல்லை ஏதாச்சும் ஒரு தடைகள் இருக்குதா, அதை துரத்தி விட மாட்டேன். அவர்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள், அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. யோசுவா 2:3 இதெல்லாம் சொல்கிறார். அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பாங்க, அவங்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய பிரச்சனையாகவும் இருக்குது. நம்ம வேறு எதையோ ஆண்டவருக்கு பதிலாக வச்சுட்டு நம்ம போய் எதுவும் சிலை வழிபாடு செஞ்சோன்னு நம்ம சொல்ல வரல. பட் அந்த 7 தலையான பாவங்களை நம்ம கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளோட சிந்தனையில், கண்ணில், வார்த்தைகளில், செயல்களில். இந்த 7 தலையான பாவங்களை நமக்கு அதுவே கடைசியாக பிரச்சனையாக இருக்கும். கோபம் நம்மளுடைய குணமாக இருக்கலாம், அதனால தான் உறவுகள் பிரச்சனைகள் வரலாம். இல்லை ஆண்டவர் விட்டுட்டு நம்ம பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடிட்டுருப்போம், கடைசியாக பணத்தில் தான் நமக்கு பிரச்சனை வரும். இல்லை நம்ம பெருமைக்காக ஓடிக்கிட்டு இருப்போம், அது வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அடி வாங்கும். எல்லாமே நம்ம பாருங்களேன், பைபிள் நம்மளை ஏபிசிடிக்கு கொண்டு போகுது. கற்று தருது. தம்பி, நீ தப்பு செஞ்சால் தான் உனக்கு பிரச்சனை வரும். ஆக்சுவலாக நம்ம எல்லா டைமும் நமக்கு வர பிரச்சனைகள், எல்லா நோய்களும் நம்ம பாவத்தினால வருதுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறிகிட்டே இருப்போம். பிரச்சனை என்ன பாருங்களேன், 2வது அதிகாரம் யோசுவாவில் 10வது வசனத்தில் ஆன்சர் இருக்குது. அவர்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பாவத்தில் திரும்ப எழுந்துட்டுருக்கோம். ஏன்னா they did not know the Lord என்று ஆங்கிலத்தில் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. யார்? இந்த தலைமுறையினர்கள். நம்மளும் பாருங்களேன், எப்பயுமே அந்த காட் கான்ஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். காட் கான்ஷியஸ்னஸ், ஆண்டவரை பற்றின அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஆண்டவரை தெரிந்து கொள்வதுன்னா இந்த வார்த்தையை தான் கணவன் மனைவி உறவுக்கு பயன்படுத்துகிறாங்க பழைய ஏற்பாட்டில். ஆதாம் ஏவாளை தெரிந்து கொண்டார், சேத்து என்ற மகன் பிறந்தான். ஆடம் நியூ ஈவ் அண்ட் ஷீ begot சேத். அந்த நியூ, ஆண்டவரை தெரிந்து கொண்டார், அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களாம். இப்போ ஒரு கணவன் மனைவியோட தாம்பத்திய உறவு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மாவும் ஆண்டவருக்கும் நெருக்கமாக இருக்கணுமா. அது ஆகிற வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம விரட்ட மாட்டார். புனித பவுலுக்கே அதை கொடுத்தார். புனித பவுல் கேட்குறாரு, என்றிருந்து இந்த முள்ளை எடுக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட 3 முறை கேட்டேன், ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றார். ஏன்? பவுலை தலக்கணம் அடைவிடாமல் காத்தது அந்த முள். புனித அன்னை தெரசா நமக்கு நன்றாக தெரியும், எல்லாரிடமும் அன்பு காமிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை நமக்கு தெரியுது. கம்பி மை லைட்டுன்ற புத்தகத்தில் அவங்க எழுதின கடிதங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க புத்தகமாக. அந்த புத்தகத்தில் நம்ம வாசிச்சா தான் தெரியுது, புனித அன்னை தெரசாவுக்கு ஆண்டவரோட நெருக்கமான ஒரு ஃபீல் இல்லை. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக 40 வருஷமாக டார்க்னஸில் இருந்திருக்காங்க, இருளில் இருந்திருக்காங்க. ஆனால் வெளியே அவங்க எல்லாரிடமும் அன்பு காட்டுறாங்க. ஆக்சுவலாக அது அவங்களோட இயல்பு தான், அவங்க நடிக்கலை. ஆனால் அவங்க ஜெபத்தில் ஆண்டவரை அவங்களால பார்க்க முடியல, ஆண்டவரை அவங்களால ஃபீல் பண்ண முடியல. அப்போ ஆண்டவர் அவரையே அவங்க மறைத்து கொண்டார் அழகா. அது அன்னை தெரசாவுக்கு ஒரு முள். ஆண்டவரை பார்க்க முடியல. ஏன்னா ஒருவேளை அந்த விஷன், அந்த பியூட்டிஃபிக் விஷன், அந்த காட்சிகள், அந்த ஆவிக்குரிய அந்த ஆறுதலை அவங்க பெற்றிருந்தாங்கன்னா அவங்களால மேபி வெளியே போய் அந்த ஸ்லம்ஸில் அவங்களால வேலை செய்யாமல் போயிருந்திருக்கும். அவரையே அவர் மறைத்து கொண்டு, ஆனால் அன்னை தெரசா கூட தான் இருந்தாங்க ஆண்டவர். ஆனால் அவங்கக்கிட்ட அவர் மறைத்து கொண்டார். ஏன்? அவங்களுக்கு அது ஒரு முள். இல்லைன்னே அவங்க தலைக்கணம் பிடிச்சோ, இல்லை அவங்க ஆவிக்குரிய வழி தவறி போயிருந்திருக்கலாம். ஸோ புனித பவுலுக்கு ஒரு முள் இருந்துச்சு, புனித அன்னை தெரசாவுக்கு ஒரு முள் இருந்துச்சு, ஆனால் எல்லா புனிதர்களும் ஒரு முள் இருந்துச்சு. நம்ம சவேரியார் பார்க்குறோம், புனித சவேரியார் எல்லா இடத்துலையும் போய் எத்தனையோ பேரை மனமாற்றினார், எத்தனையோ லட்சம் பேருக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே புனித சவேரியார் ஒரே ஒருத்தர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, அவரால் மாற்ற முடியல, அவங்கள கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியல. இன்னொரு இடத்துல நிறையா பிராமணர்கள்கிட்ட போய் அந்த கோயிலே போய் அவர் வாதாடுறாரு, ஒருத்தர் கூட மாறலையாம். ஸோ இதெல்லாம் சவேரியாருக்கு என்ன, அவரை தாழ்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு முள். ஸோ நீ என்ன நடந்தாலும் அவர் போய் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படி சவேரியார் மேபி தலக்கணம் வந்திருக்கலாம், அவர் வழி தவறி போயிருக்கலாம். ஆண்டவர் அங்கே ஒரு முள்ளை கொடுத்தார். ஸோ அதே போல் நம்மளோட வாழ்விலும் இந்த முட்கள் எல்லாம் நம்மை கடவுளிடம் திருப்ப வேண்டும். அது தற்காலிகமாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறுறதுக்காக நம்ம திரும்புவோம். ஆனால் பின்னாடி என்ன ஆகும், ஆன்மீக வாழ்க்கையில் அவர் நம்ம சுவைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த முட்கள்லாம் இல்லைன்னா கூட நம்ம ஆண்டவர்கிட்ட இருப்போம்.
ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கலாம்? எனக்கு பிரச்சனை வந்தால் தான் நான் கோயிலுக்கு போகிறேன், அப்போ தான் என்னால் ஜெபிக்க முடியுதா? இல்லை, எதுவுமே இல்லைனாலும் நான் ஆண்டவர்கிட்ட என் ஜெப வாழ்க்கை கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்குது. ஆண்டவரை நான் வந்து ஆண்டவர் கொடுக்குற விஷயத்துக்காக தேடாமல் ஆண்டவரோட உறவுக்காக நான் தேடுற அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு நம்ம வந்து ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்துட்டோன்னா, அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத இந்த பொருளாதார நெருக்கடி இது எல்லாமே, ஏன்னா இதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் நம்மகிட்ட வருவார், நம்மளை ஈர்க்கிறாரு. ஆனால் நம்ம அந்த பொருளாதார நெருக்கடி இந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி போனதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டுடுறோம். ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோன்னா திரும்ப அது வரவே வராது. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஆண்டவரை அவங்க தெரிந்து கொள்ளலை, ஆண்டவர் செய்த செயல்களை அவர்கள் மறந்து போனார்கள். ஏன்னா இந்த தலைமுறைக்கு தெரியல, பாவம் அது என்ன பண்ணும். இன்னொரு ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம திருச்சபை மோசமாக போயிட்டுருக்குல்ல, நிறைய ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஒழுங்காக இல்லைல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சரியாக கேட்டிசம் சொல்லிக் கொடுக்கல. நம்ம பிள்ளைங்களை நம்ம கடவுள் பக்தியில், கடவுள் இப்படி பயத்திலும் ஒழுக்கத்திலும் வளத்தில் நம்பிக்கையை கொடுக்கல. மேபி நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய அந்த தலைமுறையை நம்ம கொடுக்காமல் போயிருந்துருக்கலாம். இன்றைக்கி அதோடைய ஃப்ரூட்ஸ், அதனுடைய பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருச்சபை மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. இந்த இஸ்ரேல் மக்கள் செய்ய தவறுன ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் செஞ்சார் பாருங்கள், அந்த யோசுவாவின் தலைமுறை அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைங்களுக்கு அதை சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு பாஸ்கா திருவிழாவின் போதும் ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. இந்த பாஸ்காவை ஏன் நம்ம கொண்டாடுறோம், இந்த கல்லை ஏன், இந்த 12 கல்லை இங்கே வச்சோம் அந்த யோர்தானில், அப்படி கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லி தான் சொல்கிறாரு. ஆனால் நம்மளும் இதே போல் தான் தவறிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் பற்றின அந்த இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஏதோ ஆண்டவர் வந்து இப்போ கடைசியாக நம்ம ஒரு சில பேர் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஏதோ பழகிட்டோமே, கற்றுக் கொடுத்துட்டாங்களே என்ற ஒரு சில பேர், அந்த மெஜாரிட்டி வந்துகிட்டு இருக்காங்க. பெரும்பாலானோர் ஒரு உண்மையான மனசுலேருந்து, ஒரு பர்சனலான உறவுலேருந்து வருவது இல்லை. பெரும்பாலானோர் ஒரு 90% கூட சொல்லலாம், 90% கூட சொல்லலாம். எத்தனை சதவீதம் எனக்கு தெரியல. பட் ஆனால் பெரும்பாலானோர் அது ஒரு சடங்காச்சாரமாக, ஓகே ஆண்டவர் ஒரு மனசில் உறுத்தும் இல்லை, கோயிலுக்கு வரலன்னா ஆண்டவரையும் வச்சுக்கணும்ல, அப்போ தான் நம்ம நல்லா நிம்மதியாக வாழ முடியும், கரெக்டாக இருக்கும், ஆசீர்வாதங்கள்லாம் வரும், இல்லை எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அவ்வளோதான். அதுக்காக தான் கோயிலுக்கு வராங்க. ஒரு நெருக்கமான மணவாளன் மணவாட்டி, என் ஆண்டவர் ஜீசஸ் அவர் செஞ்சது அதெல்லாமே ஆவியானவர் கொடுத்தா தான் அந்த உணர்வெல்லாம் நமக்கு வரும். ஸோ அந்த எதுவுமே இல்லாமல் தான் பெரும்பாலானவர் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யோசிச்சு பார்ப்போமே, எங்கே போயிட்டுருக்கு நம்ம சர்ச்? இது எல்லாமே ஆண்டவர் உணர்த்தலைன்னா, ஆவியானவர் உணர்த்தலைன்னா இது எதுவுமே நடக்காது. அவர் உணர்த்தணுன்னா நம்ம அவர்கிட்ட, நம்ம யாக்கோபின் அதிகாரத்தில் வாசிக்கணும், நம்ம அவர்கிட்ட நெருங்கி போனால் அவர் நம்மகிட்ட நெருங்கி வர்றார். ட்ரா நியர் மீ, ஐ வில் ட்ரா நியர் டு யூ அப்படின்றார் ஆண்டவர். ஸோ பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, நம்மை நரகத்துக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக நம்ம முன்னாடி வந்து நிற்கும் கடைசி நாளில். நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து டெய்லி குடும்ப ஜெபமாலை, குறிப்பாக அட்லீஸ்ட் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம குடும்பத்தில் கொண்டு வந்துட்டால் கூட ஆண்டவர் கோபத்திலும் தப்பிச்சிடலாம். ஓகே, அதையாவது மினிமம் பண்ண என் பிள்ளைங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஜெபமாலை ஜெபிச்சு ஒரு அதிகமாக பைபிள் வாசி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா குடும்பத்தில் தினமும் அட்லீஸ்ட் தப்பிச்சிடலாம். இல்லைனா இந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி தான் நம்மளுடைய தலைமுறையை மறந்து, அதுக்கு காரணம் நம்மளா முன்னாடி வந்து நிற்பாங்க. நிறைய புனிதர்கள் நான் அவங்களோட இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒருத்தர் தவறான ஒரு படம் வரைஞ்சதுக்காக அவருடைய தண்டனை தீர்ப்பின் போது அவர் இறந்ததுக்கப்புறம் அரியணை முன்னாடி நிற்கும்போது அந்த தவறான படத்தை பார்த்து பாவத்தில் விழுந்த ஆன்மாக்கள்லாம் வந்து ஆண்டவர் முன்னாடி அக்யூஸ் பண்ணுதான், குற்றப்படுத்துதான். இவர் வரைஞ்ச இந்த படத்தினால தான் நான் இப்படிலாம் மாட்டினேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அவர் நீதியில் அவருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு போது புனிதர்களும் தேவமாதான் வந்து இந்த பையன் ஆனாலும் இவர் வந்து அவருடைய பாவத்துக்கு மனம் திரும்பி ஜெபமாலையை ஜெபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மாதாவாதானதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை வந்து தண்டிக்காமல் விட்டாராம். அப்போ பாருங்களேன், ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். குழந்தைகளை ஒழுக்கத்தில் ஆண்டவருடைய நம்பிக்கையை, ஆண்டவர் அன்பை காட்டாமல் வளர்த்துட்டோம். பிஸியாக அவங்கள வெறும் உலகத்தில் வாழ்கிறதுக்கு மட்டும் எக்யூப் பண்ணி அமுச்சிட்டோம், தயார் பண்ணி அமுச்சிட்டோம். அவங்கள ஆன்மாவை பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கு நம்ம காரணமாக இருந்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், யோசுவா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் பாருங்கள் திரும்ப ஏன் அவங்கள வந்து ஒரு நீதி தலைவர் எழுப்புறாரு. அங்கே ஆன்சருக்கு பாருங்கள், ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். இதுதான் பழைய ஏற்பாட்டின் தந்தையினுடைய
இதயம். அவர் தான் சொல்கிறார், ஐ எம் ஸ்லோ டு ஆங்கர், நான் கோவப்படுவதற்கு தாமதிப்பவன், ஆனால் இரக்கத்தில் ரொம்ப தாராளம் உள்ளவர். ஹீ இஸ் அபவுண்டிங் இன் மெர்சி. அவர் அவங்க மேலே இறக்கப்பட்டாராம். இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு இருக்கும் மீதையும் இறக்கப்படுறார். இதுதான் இந்த அப்பாவினுடைய உள்ளம் தான் மகனையே நமக்காக கொடுத்தது. அதனால் யாராவது பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் வந்து மோசமானவர்னா, இவ்வளோ மோசமான மக்கள்கிட்ட இவ்வளோ பொறுமையாக நடந்துக்கிறதுக்கு தந்தையை விட இறைவனை விட யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளாக இருந்தோன்னா நம்ம அந்த இடத்துல தான் நம்மளே நம்ம வந்து கொண்டு இருப்போம், நம்மளை அந்தளவு தண்டிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் அவரோட தண்டனையில் கூட இரக்கம் இருக்குதான், அவரோட நீதியில் கூட இரக்கம் இருக்குதான். அதான் புனித ஜான் கேசின் கிபி 300லேருந்து 400களில் வாழ்ந்த புனித ஜான் கேசின் சொல்கிறாரு, இந்த நீதி தலைவர்களுடைய இந்த புத்தகத்தை பற்றி அவர் சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புனித சிலுவையாரில் அப்புறம் இது ஆவிக்குரிய வகைகளை தான் நம்ம பார்க்கணும், இந்த மொத்த யோசுவாவின் புத்தகத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த புனித ஜான் கேசின் பாருங்கள், இந்த நீதி தலைவர்கள் புத்தகத்தையும் அவர் ஆவிக்குரிய வகைகளை தான் பார்க்குறாரு. ஏன்னா பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் மக்கள் அமைதியில் இருக்கும்போது அவங்க வந்து கடவுளை மறந்துடுறாங்க. அவங்க அடிமைத்தனத்தில் அவங்க ஒடுக்கப்படும் போது அவங்க கடவுள்கிட்ட கூக்குரல் எழுப்புறாங்க, அவங்க தாழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ இது என்ன தெளிவாக புரியுதுன்னா, ஒவ்வொரு தலைமுறையும் அந்த தலைமுறையை மறந்து அடுத்த தலைமுறை வரும்போது திரும்பவும் இந்த பாடம் ரிப்பீட் ஆகப்படுகிறது. ஆண்டவரை சார்ந்திருக்கும், ஆண்டவரை அன்பு செய்யும், ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கக்கூடிய அந்த பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய ஏற்ற தாழ்வுகள் வந்து நம்மளை கரெக்டாக அந்த நெறியில் கொண்டு போயிட்டுருக்கிறதுக்கு, நம்ம நெறி தவறி மொத்தமாக நம்ம வந்து கடவுளை விட்டு விலகிடாமல் இருப்பதற்காக இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சுழற்சியை போல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம எப்போ ஸ்டேபிள் ஆகிறோமோ அப்போ புனிதர்கள் பாருங்கள் அதில் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. ஓகே, நம்ம கன்ஃபார்மாக அந்த பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. இனி அந்த அந்த என்ன சொல்கிறது, இன்னொரு அதை மறந்து போகிற ஒரு நிலைமை இல்லை. ஆண்டவருடைய செயல்களை மறப்பதும் ஆண்டவரை தெரியாமல் போகிற ஒரு நிலை இல்லாமல் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக அவங்களுடைய சிந்தனையில் கூட எப்போ ஆண்டவரோட அவங்க கலந்து ஒன்றா இணைஞ்சிட்றாங்களோ அப்போ இனி இந்த பாடங்கள் தேவையில்லை. அப்போ வரக்கூடிய அவங்களோட உடல் அவங்க அனுபவித்த துன்பங்கள், நோய்கள், இந்த எதிர்ப்புகள் எல்லாமே அது ரிடெம்டிவ் சஃபரிங்காக மாறுது, ஒரு மீட்பினுடைய ஒரு துன்புறுதலாக மாறுது. ஆண்டவருடைய சிலுவை பாடுகளோட இவங்களுடைய உடலின் துன்பங்களும் இவங்களுக்கு வரக்கூடிய மனதின் துன்பங்களையும் அவங்க இணைச்சி ஆன்மாக்களை மீட்பதற்காக அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. எப்படி போகுது பாருங்களேன். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அவரோட இணைஞ்சிருக்கணும். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், இந்த நீதி தலைவர்கள் மேலே அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் கேம் அப்பான் தெம் அப்படின்னு அவர்கள் மேலே இறங்கியது, அவர்கள் மேலே இருந்தது. ஸோ ஆண்டவர் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தராக தேர்ந்தது அவர்கள் மேலே அவருடைய ஆவியை பொழிஞ்சிட்ருக்காரு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்ம பின்னாடி வாசிப்போம், ஆண்டவர் இறைவாக்கினர்கள் வழியாக கூறுவார், அவர்கள் எல்லாரின் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவருடைய உடலை கொடுத்து, அவரோட ரத்தத்தை கொடுத்து, அவரோட ஆன்மாவின் தெய்வீகத்தையும் நமக்காக அவர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படின்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டு நபர்களை விட நம்ம ஒரு சிறந்தவர்களாக இருக்கணும் பாருங்களேன். நம்மளுடைய நன்னெறியிலையும் சரி, ஆவியினுடைய அருள் வரங்களிலும் சரி. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய ஆவி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அப்போ நம்ம பாருங்கள், நம்ம எல்லாருமே ஒரு ஒத்தனையில் போகிற ஒரு ஏகோது போல், ஒரு சம்காரை போல் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாருமே ஆபிரகாம் ஈசாக்கை போல் நம்ம ஆவியை நம்ம எல்லாருமேலேயும் கொடுத்துருக்காரு. அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இது வளரணும், முதிர்ச்சி தான் அடையணும். நமக்கு ஞானஸ்தானத்திலும் உறுதி பூசலையும் கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம தொடர்ந்து அவருடைய அந்த உறவில் நம்ம வளரணும் அப்படின்றாங்க எல்லா புனிதர்களுமே. ஸோ எங்கே எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம இன்னும் அவரோட உறவில் இன்னும் வளரலை. அவரோட உறவில் வளர்ந்தோன்னா நம்ம நற்பண்புகள்லேயும் கேரிசம்ஸ் அருங்கொடைகளிலும் நம்ம வளர ஆரம்பிப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாடமும் இன்றைக்கி நம்ம கற்றுக்குறோம். அதே போல் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் எதிரிகளை வந்து பலப்படுத்தினார்ன்றிருக்கு. இஸ்ரேலோடைய எதிரிகளை ஆண்டவர் பலப்படுத்தினார். எப்படி இஸ்ரேல் மக்களை பலப்படுத்தினாரோ அதே அவர் பாருங்கள், நீதி தவறாதவர், ஒருதலை பட்சம் இல்லாதவர், அவர் நீதியை மட்டுமே நிலைநாட்டுகிறவர். அவர் பாருங்கள், 2 பக்கமும் அவர் அழகாக பேலன்ஸ் பண்ணுறாரு. நீதியை அவர் நிலைநாட்ட ட்ரை பண்ணுறாரு. அதனால தான் பாருங்கள், இவங்க பாவம் செஞ்சப்போ எதிரிகளை பலப்படுத்தி இவங்களை வந்து அடிமைத்தனப்படுத்துகிறார். இப்போ ஒரு வேளை பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் அவங்கள வந்து போகும்போது அவங்க தாழ்ச்சி அடைஞ்சு மனமாட அடைஞ்சிருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு பார்வோனையும் வச்சுக்குமே, பார்வோன் என்ன சொன்னார், இதே வார்த்தை தான் சொன்னார், ஆண்டவரா அது யார், அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, எவ்வளோ தலைக்கணமாக. ஒருவேளை அவர் ராகாபை போல்
அவர் இங்கே நம்ம இன்றைக்கி வாசித்த அந்த ஒரு சில அந்த வழிபோக்கர்களைப் போல் உதவி செய்தார்கள்னா, ஆண்டவரை அஞ்சி அவருக்கு பயந்து அவங்க மாறியிருந்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஆண்டவர் அவர்களை அழிச்சிருக்க மாட்டார். ஸோ இவங்க இப்போ இஸ்ரேல் மக்கள் வழியாக எதிரி நாடுகளை கானானியர்களை அவங்க சிறை போர் தொடுக்க போகும்போது அவங்க சரண்டர் ஆகியிருந்தாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அஞ்சிருந்தாங்கன்னா அவங்களே அழிச்சிருக்க மாட்டார். அதே போல் இங்கே இவங்க பலப்படுத்தி எதிரிகளை பலப்படுத்தி இஸ்ரேல் மக்கள் வரும், இஸ்ரேல் மக்கள் தாழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. சரி, தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ரூத்தினுடைய முதல் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நான் வாசிச்சோன்னா பாருங்கள், இந்த எலிமெலேக்கும் நவோமியும் வராங்க. இவங்க தான் 2 முக்கியமான கதாபாத்திரத்தை இன்றைக்கி நமக்கு விவிலியத்தினுடைய ஆசிரியர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த எலிமெலேக்கும் நவோமி யார்? எலிமெலேக்கு பெத்லேமை சார்ந்தவர், இவர் யூதா குலத்தை சார்ந்தவர். பாருங்கள், இப்போ நம்ம ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக யூதா குலத்து மேலேயும் பெத்லேம் பக்கமாகவும் திரும்புகிறது. எலிமெலேக் அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் மை காட் இஸ் கிங், என் ஆண்டவர் அரசர் அப்படின்னு பொருள். பாருங்கள், இவரிடமிருந்து தான் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இவங்க அங்கே பஞ்சம் வருது பெத்லேமில். பெத்லேம் கானான் தேசத்தில் இருக்கிறது, வாக்களிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பெத்லேம்ன்ற இடத்துல பஞ்சம் வருது. பெத்லேம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். பாருங்களேன், ஹவுஸ் ஆஃப் பிரெட்டில் தான் ஆண்டவர் இயேசு நமக்கு பிறக்கிறார் பெத்லேமில். அப்பத்தின் வீட்டிலேருந்து அப்பமாகி ஆண்டவர் இயேசு நமக்கு வருகிறார் நற்கருணையாக. சரி, ஓகே. இப்போ இந்த பெத்லேமில் அப்பத்தின் வீட்டில் வறுமை வருது, சாப்பாடு கூட வழி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் பிற இனத்தவர்களாகிய மோவாபு தேசத்துக்கு இவங்க கடந்து போகிறார்கள். எலிமெலேக்கும் அவங்களுடைய மனைவி நவோமியும் அவர் 2 பசங்களுக்கும் அங்கே மோவாபை பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மோவாபை பெண்கள் ஞாபகம் இருக்கா? மோவாபை பெண்கள் தான் இஸ்ரேல் மக்களை பாவத்தில் விலை செஞ்சாங்க. அந்த 2ஆம் தலைமுறையினர்களை பாவத்தில் விலை செஞ்சு விபச்சாரத்திலும் சிலை வழிபாடிலும் ஈடுபட வச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த மோவாபு நாட்டுக்குள்ளே இவங்க வேறு வழி இல்லாமல் பஞ்சம் பிழைக்க போகிறார்கள். இங்கே இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த மோவாபிய மக்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னாக்க, நமக்கு ஞாபகம் இருக்கா, லோத்து, ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய பையன் லோத்து, கசின். லோத்தினுடைய 2 மகள்களோடு பிறந்தது. அந்த ஒரு ஒழுங்கு கேடான ஒரு உறவில் பிறந்தவர்கள் தான் இந்த மோவாபியர்கள். இதை நம்ம தொடக்கம் 19 வாசித்தோம். ஸோ மோவாபு தேசமே இந்த ஒரு தவறான ஒரு துவக்கத்திலிருந்து பிறந்தது. ஸோ இப்படிப்பட்ட மோவாபியர்கள் இருந்தால் இந்த 2 பசங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த 2 மருமகள்களில் ஒருத்தருடைய பேர் தான் இன்றைக்கி நம்மளுடைய கதாநாயகி ரூத். ஸோ இன்றைக்கி ரூத் பாருங்கள், இந்த ரூத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை இருக்குது, விசுவாச அறிக்கை, பவர்ஃபுல்லானது. எப்படி ராகாபு செஞ்சாங்களோ அதே போல் 1ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள் பாருங்கள். ரூத் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உம்மது இல்லமே எனது இல்லம். நோமி சொல்கிறாங்க, நீ போயிருமா அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் போக மாட்டேன், உங்களுடைய இல்லம் தான் என்னோடய இல்லம், உங்களுடைய இனம் என்னுடைய இனம். அவங்களே இணைச்சிக்கிறாங்க இஸ்ரேல் இனத்தோட. பாருங்களேன், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம். அல்டிமேட்டாக அங்கே இஸ்ரேலின் கடவுளை அவங்களுடைய கடவுளை ஏற்றுக்கிறாங்க. ஒரு ஞானஸ்தானம் அங்கே நடக்குது. நீர் எங்கே இருப்பீரோ அங்கேயே நானும் இருப்பேன், அங்கே தான் என் கல்லறையும் இருக்கும். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மருமகள் பாருங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட், எவ்வளோ அன்பு பாருங்களேன். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன், அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை கண்டிப்பாக பார்ப்பாராக, தண்டிப்பாராக அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். சாவில் கூட பிரிய மாட்டேன்றாங்க. ஸோ பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இவங்க பிற இனத்தவர்களாக பாவத்தில் வாழ்ந்த ராகாபாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்த ரூத்தாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் விசுவசித்து ஏற்றுக்கிறாங்களோ அங்கே கிராஃப்டிங் நடக்குது, ஒட்டு போடப்படுகிறது. இஸ்ரேல் என்ற திராட்சை செடியோட ராகாம் இணைக்கப்பட்டாங்க. அதே போல் தான் இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த ரூத்தும் இணைக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, இவங்களோட வழிமரப்பில் இருந்தால் தாவீது அரசரே வராரு. பாருங்கள், எவ்வளவு ஒரு அழகான விஷயங்கள் நடக்குது பாருங்க. இது நமக்கு திரும்ப ஞாபகம் வரணும். ஆபிரகாமும் சாராவும் இதே போல் தான். இப்போ இங்கே இருந்தால் தாவீது அரசரே வராரு. ஆனால் இந்த வித்துக்கு, இந்த குடும்பத்தினர்களுக்கு தான் ஒரு பிரச்சனை பாருங்கள். அப்பாவும் இறந்துடுறாரு, 2 பசங்களும் இறந்துடுறாரு, வறுமை வருது. அதே போல் தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நடந்துச்சு. எல்லாம் பஞ்சம் பிழைக்க வேறு நாட்டுக்கு போகிறாங்க, கானான் தேசத்தை விட்டு. அங்கே தான் இவங்களுக்கு திரும்ப குழந்தை பிறக்குது. எவ்வளோ அழகாக பாருங்களேன். அந்த ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்துக்கு எதிர்ப்புகள் நிறைய வருது, ஆனால் இறுதியில் ஆண்டவர் வெற்றி கொள்கிறார். அப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்கள் இனம் தான் என் இனம், உங்கள் வீடு தான் என்னோடய வீடு, உங்கள் கடவுள் என் கடவுள்னு சொல்கிறாங்க.
என் கல்லறை கூட அங்கே தான் இருக்கட்டும்னு சொல்லி கானான் தேசத்துக்கு வராங்க, திரும்பவும் பெத்லெஹேமுக்கு வராங்க. ஆண்டவர் இந்த நவோமியையும் ரூத்தையும் கைவிட்டுறாரா? ஏன்னா இவங்களுக்கு திரும்ப கல்யாணமே பண்ண முடியாது. ஏன்னா நவோமிக்கு வேறு எந்த பசங்களும் இல்லை. இவங்களை அப்படியே கைவிட்டுருவாரா? இல்லை ஆண்டவர் இந்த பிரினத்தவரா, ஆண்டவரை நம்பி விசுவசித்து வந்திருக்க இந்த பிரினத்தவராகி இந்த ரூத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு இரக்கத்தையும் அன்பையும் காட்டப் போகிறார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.